நீங்களும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா பண்ணிட்டு வாங்க டே. நான் கார்த்தியை பாத்துக்கிட்டேன். சரி கரண், அதை விடு. கார்த்திக் எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? ஆமா, டாக்டர் பார்த்துட்டு சொன்னாரு. யாரோ மயக்க மருந்தோ இல்ல போதைக்கு யூஸ் பண்ற டேப்லெட்டோ யூஸ் பண்ணிருப்பாங்க போல. அது இந்த லூஸ் அந்த ஜூஸ்ல குடிச்சிட்டு. புரியல, அந்த ஜூஸ்ல கலந்துருந்துச்சா? அப்ப அந்த ஹோட்டல் காரங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? அது எப்படியே கேட்காம இருப்போம். சார் கொண்டு போய் கேட்டாங்க. இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டாவ எல்லாரும். நம்மளும் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, அதனால பெரிய பிரச்சனையாக்காண்டான்னு சொல்லி சாரும் அமைதியா இருங்கன்ட்டாரு. இப்படிலாம் பண்ணுவாங்களா? இதெல்லாம் என்ன ஹோட்டலு? ஆனா நான் நினைக்கிறேன் இது யாரோ வேணும்னே பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஜூஸ் வெயிட்டர் கரெக்டா நாங்க கேட்காமலே எங்க கிட்ட தந்தாரு. மேம் ஜூஸ், சார் ஜூஸ்ன்னு. இது யாரோ வேணும்னே பண்ணிருக்காவன்னு நினைக்கிறேன். ஆமா கரண், நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்களும் அந்த ஜூஸ் தான் குடிச்சோம். ஏன் அந்த ஜூஸ் எங்களுக்கு வந்திருக்கலாம். அது எப்படி கரெக்டா கார்த்தி குடிக்கிற ஜூஸ்ல அது மிக்ஸ் ஆயிருந்துச்சு? சரி, கடவுள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறாரு அது அப்படியே நடக்கும். சரி, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா பண்ணிட்டு வாங்க. சரி கரண், அப்ப நாங்க போயிட்டு வரோம். கார்த்தி பத்திரமா பாத்துக்கா. சரி டே. ஏட்டி கண்மணி, யார்ட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பா? நானும் அதை தாண்டி அஞ்சலி யோசிச்சுட்டு இருக்கேன். யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா? கார்த்திக்கு இந்த மாதிரி யாரு பண்ணுவா? ஆனா நிச்சயம் வேற யாரும் இருக்காது டி. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். யாரோ பண்ணிருக்காங்க, ஆனா யாருன்னு தெரியல. கரெக்டா சொன்னட்டி அஞ்சலி. எனக்கும் அதே டவுட் தான். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ல கார்த்திக் இப்படி பண்ணது யாரா இருக்கும்? கண்டுபிடிப்போம் டி. ஆமா டி, இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே தீரணும். இப்பதான் கார்த்தி லூசுன்னு எந்திப்ப. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா? கண்டுபிடிக்கணும் சீக்கிரம் மாட்டு. கார்த்தி, நீ எந்திரிச்சிட்டியா? இப்ப நீ ஓகே தானே? எனக்கு என்னாச்சு? இரு, நான் தண்ணி கோரிட்டு வரேன். எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. டேய் சீனியர் பயலே, நீ என்ன விட்டுட்டு ஃபாரின் போக போறியா? கார்த்தி லூசு, உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணாகலையே. எனக்கு ஒண்ணுமே ஆகல. பேச்ச மாத்தாத நீ. டேய் சீனியர் கரண், உன் மனசுல என்னைக்குமே நான் மட்டும்தான் இருக்கணும். நீ எங்க வேணாலும் போய்க்கோ. ஆனா உன் மனசு எனக்கு மட்டும்தான். வேற ஏதாவது பொண்ணு நீ பார்த்த அவ்வளவுதான் உனக்கு. ஏன் இப்ப சிரிக்க? எதுக்கு சிரிக்க? கார்த்தி, சத்தியமா எனக்கு ஒண்ணு இப்படி பார்க்க சிரிப்பா வருது டி. டேய் நீ சிரிச்சுக்கோ, எங்கனாலும் போய்க்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா உன் மனசுல என்ன தவிர வேற ஏதாவது பொண்ணு நினைச்ச மொவனே, அடுத்தது சங்கு தான் பாத்துக்க உனக்கு. கார்த்தி, அதுக்குன்னு நான் உன்னை எங்கேயும் போக கூடாதுன்னு தான் சொல்ல மாட்டேன். நீ எங்கனாலும் போய்க்கோ, அது உன்னோட விருப்பம், உன்னோட இஷ்டம். நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா நீ என்ன மறந்து வேற எவ கூடயாவது சுத்துனேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு மொவனே, உன்னை கொன்னுறேன் பாத்துக்கா. உன்னை நான் எப்படி டீ லூசு மறப்பேன்? இல்ல நான் சொல்லுறேன். தலை சுத்துது. இரு, நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க எங்க சீனியர் போறீங்க? நானே போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். இரு, நான் வாரேன். I love you so much senior. Good night senior. கார்த்தி, இப்ப நான் கண்டது கனவா நனவா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வெக்கமா வருது. இப்படி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்யாத மாதிரி படுத்து தூங்குதா? கார்த்தி கார்த்தி, நான் ஃபாரின் போறத நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ கார்த்தி, நம்ம வாழ்க்கையும் மாறும். நம்புவோம். ஆனா யாருக்காகவும் உன்னை நிச்சயம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நம்ம மாட்டிக்கிடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்குது டீவா. தேவையில்லாம பயப்படாத டி ஐஸ். நம்ம என்ன தப்பு பண்ணோம்? ஒண்ணுமே பண்ணல. பின்ன ஏன் நீ பயந்துட்டு இருக்க?
இல்லடி கார்த்தி ஏதோ டென்ஷனா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் தான் அந்த ட்ரேல இருந்த ஜூஸ் எடுத்து போய் கொடுங்க அப்படின்னு வெயிட்டர்ட்ட சொன்னேன். ஆனா கரனுக்கு ஒரு கிளாஸ் கார்த்திக்கு ஒரு கிளாஸ் தான் கொடுத்து விட்டேன். பட் அதுல வந்து இந்த மாதிரி இது மிக்ஸ் ஆயிருக்கும், அதெல்லாம் நான் திங்க் பண்ணல. அவ்வளவுதான் விடு, நீ எதுவும் தெரிஞ்சு பண்ணல விடுடி. இல்லடி நான் எல்லார்ட்டையும் நான் சொல்ல போறேன், எனக்கு பயமா இருக்குது. ஒருவேளை அவங்களா கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்தாவன்னு நினைச்சுக்க. எங்க சஞ்சய்லாம் என்ன சும்மாவே விட மாட்டான். சஞ்சய் விடுடி, கரண் என்கிட்ட பேசவே மாட்டான். அடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானே போய் சொல்ல போறேன் டி. லூசு, தேவையில்லாத வேலை பார்க்காத ஐசு. இது எப்படின்னு யாருக்குமே தெரியாது. நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. ஹோட்டல் ஓனரே எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. வேற என்ன? இல்லட்டி எனக்கு ஆனா பயமா இருக்கு. ஐசு, இது சஞ்சய் ஆண்டி இவ்வளவு கோவமா கத்துறான். ஐசு, அதெல்லாம் ஒரு நார்மலா தான் கூட்டமா இருக்கு. நீயா போய் மாட்டிக்கிடாத. இல்லட்டி இந்த சஞ்சய் கோவமா தான் இருக்கான். அவன் வாய்ஸ்லயே தெரியுது எனக்கு. சோ ஐசு, நீ சொன்னா கேட்க மாட்டாங்க பாரு, உங்க சஞ்சய் வந்துட்டாரு. சஞ்சய் நீ கோவப்படாத, கொஞ்சம் அமைதியா கேளு. எப்படி அஜய் என்ன அமைதியா இருக்க சொல்ற? இவ என்ன அமைதியா இருக்கிற மாதிரியான காரியத்தையே பண்ணிட்டு வந்திருக்கா? லே கொஞ்சம் பொறுமையா கேளுல சஞ்சய். என்னால சஞ்சய், என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியாதுல உனக்கு? சஞ்சய் ஐசு ஒண்ணு இல்ல, கார்த்திக் இந்த மாதிரி ஆனதுக்கு யார் காரணமா இருப்பா? அந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அது சஞ்சய். என்னண்ணா இங்க வந்து அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? எங்களுக்குலாம் எதுவும் தெரியாதுண்ணா. நான் உன்கிட்ட கேட்கல ஈவா, நீ அமைதியா இரு. ஐசு, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லு, உனக்கு ஏதாவது தெரியுமா? அது வந்து சஞ்சய், அவளுக்கு எதுவும் தெரியாதுண்ணா. ஐசு சொல்லு, நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அதான் நான் சொல்றேன், அவளுக்கு எதுவும் தெரியாது. வாய மூடி ஈவா. ஐசு, நான் உன்கிட்ட கேட்க, நீ சொல்லு. ஆமா சஞ்சய், இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ஆனா நான் எதுவுமே வேணும்னே எனக்கு தெரிஞ்சே நான் எதுவும் பண்ணல. இன்னைக்கு வேணுனே பண்ணல சஞ்சய். இத நான் நம்பலாம் ஐசு, ஆனா எல்லாரும் நம்ப மாட்டாங்க இத. ஏய் சஞ்சய், விடு அவள. அதான் அவ வேணும்னே பண்ணலன்னு சொல்றல. இல்ல அஜய், இத நம்ம நம்பலாம். ஆனா சார் மேம்லாம் யாராவது நம்புவாப்ல இத? சரில விடு, நம்ம வா போவோம். இத நம்ம வந்தோன்னு சொன்னா இவளுக்கு என்னையா? நான் பண்ணவே இல்லன்னு வேற பில்டப் வேற இதுல. நான் எதுவுமே சொல்லலையே சஞ்சய். சார் என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும். ஐசு, ஐசு நின்னு. என்னாச்சு சஞ்சய்? இல்ல அஜய், நான் ஐசு இந்த மாதிரி கோவப்பட்டு இது நாள் வரைக்கும் திட்டுனது இல்ல, அடிச்சதும் இல்ல. அதான் அவ ஃபீல் பண்றாளோன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா நான் இப்ப கேட்கலன்னா அவ இதுக்கு மேலேயும் வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருப்பா. சரி வாழ போவோம். சேல சஞ்சய், விடு, நீ ஃபீல் பண்ணாத, வா போ. ஹாய் गाइस, இந்த வீடியோக்கு முன்னாடி எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க गाइस. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா F15